இந்த லேப்டாப் பாருங்கள், இந்த இடத்துல உடஞ்சிருக்குங்களா? இங்கே மட்டும் கிடையாது, இந்த இடத்துலையும் உடஞ்சிருக்கு. இது எவ்வாறுனாக்க, பஸ்ஸில் ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னாக்க, பேக்கில் வைக்கிறாங்க. அது பேக்கை வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல வைப்பாங்க. அந்த இடத்துல வைக்கும்போது அது வந்து குலுங்கிட்டு வர்றது அந்த பஸ்ஸுலேயோ அப்படின்னா அதுக்கு மேலே வெயிட் வைக்கிறது, இல்லை பேக்கை வந்து பார்த்திங்கனாக்கா லேப்டாப் பேக்குன்றது லேப்டாப் வைக்கணும், அது கொஞ்சம் கேப் இருக்கணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட திங்ஸ் எல்லாமே போட்டு மொத்தமாக அழுத்தி எடுத்துகிட்டு போகிறது, அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உடையக்கூடியதுங்க. எங்கேயாவது சைடில் இடிச்சிடுறது, மேலே வெயிட்டை வைக்கிறது, போட்டு மொத்தமாக அழுத்துறது, பெண்ட் ஆகிறது, இது போன்ற தவறு யாருமே செய்யாதுங்க. ஒரு லேப்டாப்பை ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும், அந்த பிளேஸில் கொஞ்சம் கேப் இருக்கணும், போட்டு அழுத்தக்கூடாது. இது வந்து மேலே இதே போல் தான் பஸ்ஸுலேயும் இதுலேயும் மேலே வச்சுருந்தது, பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் மேலேருந்து பேக் கீழே விழுந்ததுலேயே உடஞ்சி போனது. இது இன்னொரு லேப்டாப் வந்தது இதே போல், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிட் வச்சு எடுத்து போயிருக்காங்க, உள்ள திங்ஸ்லாம் வச்சு. அவங்க வெளியே எடுத்து லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணுறாங்க, எல்லாம் ப்ரோக்கன் ஆகிருக்கு டிஸ்பிளே. இது போல் நாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கிறதுக்கு தான் பேக்கில் வைக்கிறோம், அதிலே சேஃப் இல்லாமல் வச்சிடக்கூடாது. எல்லாருமே திங்க் பண்ணுங்கள். லேப்டாப் யாராவது ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. அந்த பேக்கில் ரொம்ப திங்ஸ் போட்டு அழுத்தாதீங்க. லேப்டாப் பேக்கில் அதுக்குன்னு ஒரு அறை இருக்கும், அதில் வைங்க. அதே போல் பேக் மேலே பேக் வெயிட் அடுக்கக்கூடாது, சேஃபான இடத்துல வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட வச்சுக்கோங்க, சேஃப்டி. லேப்டாப் பேக்னால் வெயிட் ஒன்றும் அவ்வளோ இருக்க போகிறதில்ல, அது கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கால் வந்துருச்சுங்க, கால் கட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற நண்பர்கள் இருந்தாக்க சேஃபாக லேப்டாப் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நீங்களே கூட லேப்டாப் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு வாங்க, சேஃபாக வைங்க. டேபிள் மேலே வைக்கிறீங்க எடுக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லுங்க. இப்போ சார்ஜ் கனெக்டில் இருக்குது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நடக்கிறோம் செய்கிறோம், சார்ஜர் கேபிள் எல்லாம் சைடில் போகுது, காலில் மாட்டுது, கையில் மாட்டுதுன்னு கீழே விழுந்துட்டு போகுது. ரொம்ப 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 பாதுகாப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையாள வேண்டும், ஒரு லேப்டாப்பாக இருந்தால். மொபைல் மாதிரி கிடையாதுங்க. மொபைல் கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தால் உடஞ்சி போகுது, டெம்பர் கிளாஸ் இருக்குது. லேப்டாப் அப்படி கிடையாது, ஃப்ரேம்லாம் வந்து எல்லாம் பிளாஸ்டிக் தான், மொத்தமாகவே ப்ரோக்கன் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். டெம்பர் கிளாஸே ஒட்ட முடியாது லேப்டாப்புக்கு, ஒட்டினாலும் அது நிற்காது. ஏன்னா சைடில் அடிப்படுறது மொத்தமாக புலந்துட்டு வந்துடும், தெரியுதுங்களா? பேனல் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இது ரெடி பண்ண பின்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறேன். நன்றி, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு டிப்ஸ் ட்ரிக்ஸ், லேப்டாப் எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.